வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், வபஅத். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் டே. காலையிலிருந்து நாம நியூஸ் சேனல்லே இருப்போம். பரபரப்பான பல திருப்பங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சி தனி பெரும்பான்மையோடு ஆட்சி செய்ய இருக்கிறாங்க. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி தோல்வியை சந்திச்சிருக்குது. ஒரு முஸ்லீமாக நாம இதை எப்படி பார்க்குறோம், என்னென்ன படிப்பினைகள் இதில் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தோணுனதை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். அதாவது முதலாவது, பொதுவாக இந்த ஆட்சி அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவர்களே தான் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க, அல்லது நமக்கு பிடிச்சவர்களே தான் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்கலாம் கிடையாது. ஆட்சி மாறி மாறி வரும், அது எப்படி வேணாலும் நடக்கும். சரியா? அதுவும் குறிப்பாக நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே, எல்லா அரசியல்வாதிகளுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே தான் இருக்கிறாங்க. குறிப்பாக இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன, அந்த மதவாத அரசியலை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல முஸ்லீம்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அந்த அடிப்படையில் இப்போ ஈவன் தாவேக்கா கூட அவங்க வெளிப்படையாக சொல்கிறது மதவாத அரசியலை நாங்களும் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மற்றபடி அது எப்படி அது ஆட்சி செய்ய போகிறாங்க, அடுத்த 5 வருஷத்தில் அவங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் மதவாத அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய தோல்வி கிடச்சிருக்குது. அந்த வகையில் ஓகே, அந்த வகையில் ஒரு சந்தோஷம் இருக்குது நமக்கு. எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார்கிட்ட ஆட்சியை கொடுக்கணும்னு ஆடுறானோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்குறான். சில நேரங்கள் அது சோதனைக்காக கூட இருக்கும் அப்படிங்கிறத நாம ஏற்றுக்கொண்டு எல்லா நிலைகளிலும் நாம அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு நாம சொல்லணும். நல்லதை நம்ம எதிர்பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கையில தான் நல்லது இருக்குது. எந்த அரசியல்வாதியும் எந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவரும் நமக்கு நல்லதை செஞ்சிட முடியாது. அல்லாஹ் நாடினாதான் நன்மை நடக்கும். அல்லாஹ் நாடினாதான் நம்மளுடைய துன்பம் துயரம் நீங்கும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டு தான் இந்த நிகழ்வை நாம பார்க்கணும். அடுத்ததாக என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நான் பார்க்குறேன் சில கட்சிக்காரங்கள்லாம், அதாவது தோல்வியை சந்திச்ச கட்சி தலைவர்கள்லாம் சொல்றாங்க, அல்லது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்லாம் சொல்றாங்க, திரைக்கவர்ச்சிக்கு பின்னாடி மக்கள் போயிட்டாங்க, ரசிக மனப்பான்மை மக்களுக்கு இருக்குது. உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரைக்கவர்ச்சி அப்படி அந்த ஒரு லெவல்ல தான் மக்கள் அந்த ஒரு மனிதரை சப்போர்ட் பண்ணாங்க. சரியா? ஆனா நாம அவ்வப்போது நிறைய தூரம் சொல்லிட்டே இருப்போம், திரை கவர்ச்சி அப்படிங்கிறது கூடாது, அது தவறான ஒன்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவிலையும் சொன்ன எல்லா தவறான காரியங்கள், இதெல்லாம் தவறுன்னு சொன்ன எல்லா விஷயங்களும் இன்னைக்கு சினிமாவில் இருக்குது. சரியா? அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒன்றை நாம ஏற்றுக்கொள்வது, அதை பார்க்கறது, அதை ரசிக்கிறது, அதை பரப்புறது, இதெல்லாம் தவறுன்னு நாம அடிக்கடி சொல்லுவோம். ஆனா தன்னுடைய கட்சிக்கு அது தோல்வியா வந்த உடனேயும் கட்சி தலைவர்கள் இல்ல, இது திரைக்கவர்ச்சி தவறானது, திரைப்படத்துக்கு பின்னாடி போறது தவறானது, அதை நேசிச்சு அதை ஃபுல்லா ஃபாலோ பண்றது தவறானது அப்படின்னு சொல்றாங்க. திரைப்படம் அப்படிங்கிறதே ஒரு மனிதனை அப்படியே, அதாவது அவங்களுடைய மதியை மயங்க வச்சு அதில் நடிச்சு அந்த நடிகர்களுக்கு பின்னாடி போகக்கூடிய நிலையை தான் நம்மளால பார்க்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் ஹலால் இந்த உலகத்துல, அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் ஹராம் அப்படிங்கிற மாதிரி தான் திரைப்படத்தை பார்க்கறாங்க மக்கள். இது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளல. ஸோ முஸ்லிம்கள் இதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நன்மையான காரியங்களை நீங்க ஏவுங்க, எத்தி வைங்க, அதுல உதவியா இருங்க. தீமையான காரியங்களுக்கு எந்நேரம் உதவியா இருந்துடாதீங்க. ஹராமான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்த விஷயங்களை நீங்க ஒரு காலமும் செய்யாதீங்க, அதை எத்தி வைக்காதீங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றோம். அந்த அடிப்படையில் நம்ம அப்படிதான் பார்க்குறோம். சினிமாவை ஒரு நன்மையான காரியம் அது கிடையாது. அதனால முஸ்லீம்கள் சினிமா பார்க்கறதுல இருந்தும் சினிமா மோகத்திலிருந்தும் நீங்க முழுமையாக விடை பெறணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தாவாவாக இருக்குது. இன்னைக்கு அதே தான் பிரச்சாரமா பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்து நமக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்போ திரை கவர்ச்சி அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு உண்மையா, எவ்வளோ பெரிய ஆபத்தை கொண்டு வருது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எது எப்படியோ அவர் எப்படி ஆட்சி செய்வார் அப்படிங்கிறது அடுத்த வருடங்கள்ல நமக்கு தெரிய வந்துடும். சில வருடங்கள்லேயே தெரிய வந்துடும். அது முஸ்லிம்களுக்கும் மற்ற ஏனைய மக்களுக்கும் நன்மையா இருக்கிற பட்சத்துல ரொம்ப நல்லது. அடுத்தது முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இனியாவது நாம ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த சமூக கட்டமைப்பை கொண்டு வரணும். சமூக இயக்க கட்டமைப்புகள் இந்த நாட்டில் நாம நம்மளுடைய எல்லா உரிமைகளையும் பெற்று வாழணும் நம்ம நினைக்கிறோம். இது ஒண்ணுதான். அநியாயமாக நம்மளை இந்த முஸ்லீம்கள் வஞ்சிக்கப்படுறதையோ மற்ற ஏனைய விஷயங்களையும் நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம முஸ்லீம்கள் ஒன்றிணைந்து ஒரு கொடை கீழே நாம ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரென்த்தா மாறணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல தான் ஆரம்பத்துல தமுமுக உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் அடிச்சு அதெல்லாம் உடஞ்சி இன்னைக்கு பல பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது.
இனிமேயும் நாம் பிரிஞ்சு இருக்கிறதுனால எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறதா. ஏன்னா முஸ்லீம் இளைஞர்கள் அதை தான் பார்க்குறாங்க. நீங்கள் இவ்வளோ பிரிஞ்சு இருக்கிறீங்க, இவ்வளோ கூட்டமாக நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க, அரசியல்னு வரும்பொழுது நமக்கான ஸ்ட்ரென்த்தை நம்ம காட்டணும்ல. அப்போ அப்படி ஒன்றும் இல்லையே இங்கே. அதனால அவங்க பிரிஞ்சு அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, பல கட்சிகளுக்கும் போகக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியுது. அதனால ஆரம்பத்தில் இருந்த சமூக அமைப்பாக ஒரு ஸ்ட்ரென்த்தோடு நாம் ஒன்றிணையும் பொழுது மேபி ஃபியூச்சரில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம உணர முடியுது. அனைவருக்குமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையும் கூட. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களையும் அந்த முஸ்லிம்களுடைய கண்ணியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.